வணக்கம் நண்பர்களே, நாங்கள் யார் என்பதை யாவர்க்கும் உரைப்போம். பதிவில் சொல்லத்தான் வந்திருக்கிறோம். சிறிது நேரம் எங்களுடன் இருக்கிறீர்களா? நான் லவா, நான் குசா. இப்பொழுது தெரிந்திருக்குமே. ஆம், ராமர் சீதாவின் மகன்கள் தான் நாங்கள் இருவரும். எங்களின் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அயோத்தியா தர்மம் தழைத்திருந்த புனித நாடு. அங்கு ஆட்சி செய்தார் ஸ்ரீராமர், நீதியின் உருவம். ஆனால் அரசனாக இருந்த அவர் மக்களின் கருத்தை மதித்து தன் மனதிற்கு மிக அருகில் இருந்த சீதாதேவியை வனத்திற்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அரசனின் கடமை மனிதனின் மனதை விட கடினமானது. மக்களின் வார்த்தைகளுக்காக தன் உயிராய் நேசித்த சீதாவை வனத்திற்கு அனுப்பினார். அந்த நேரத்தில் சீதை கர்ப்பிணி, தனிமை, துயரம். ஆனால் மன உறுதியோடு அவள் பயணம் தொடங்கினாள். கர்ப்பிணி பெண்ணான சீதா தேவிக்கு தன்னுடைய ஆசிரமத்தில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக காத்து வந்தார் வால்மீகி முனிவர். சில தினங்களில் சீதாதேவி அழகான 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஒரு குழந்தை பேர் லவன், மற்றொரு குழந்தை பேர் குசன். லவனும் குசனும் வால்மீகி ஆசிரமத்தில் சகல கலைகளையும் கற்று அறிவிலும் வீரத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்தனர். இந்த நேரத்தில் தான் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு ஒரு குதிரை வந்துருக்கு. இந்த குதிரை அஸ்வமேத யாகம் செய்யறதுக்காக நாடு ஃபுல்லாக அமைச்சிருக்காரு ராமபிரான். ராமரோட குதிரை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வருகின்ற குதிரையை யாரும் தடுக்கவோ பிடிக்கவோ கூடாது. தங்களோட அப்பா ராமர் என்ற விஷயமே இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால் ராமரோட குதிரையை இந்த 2 சிறுவர்களும் பிடிச்சு வச்சுடுறாங்க. ராமரோட படை வீரர்கள் எல்லாரும் வந்து லவா குசா கூட போரிடுறாங்க. ஆனால் அந்த போரில் வெற்றி பெறுவது யாருன்னா லவனும் குசனும் தான். இந்த செய்திகள் எல்லாம் ராமபிரான் காதுக்கு போகுது. சக்கரவர்த்தி ராமர் யோசிக்கிறார், நம்ம குதிரையவே பிடித்து வைக்கிற குழந்தைகள்னா அவங்க யாரு, அவங்கள நேராக பார்ப்போன்னு புறப்படுறார். இப்பேற்பட்ட வீரமிகுந்த குழந்தைகளை நாம் நேரில் பார்க்கணும், ஏன் என்னோட குதிரையை பிடித்து வச்சிங்கன்னு கேட்கணும்னு சொல்லி லவனையும் குசனையும் பார்ப்பதற்காக ராமர் வந்துட்டுருக்கார். வால்மீகி ஆசிரமத்தில் வந்து பார்க்குறார் அந்த 2 குழந்தைகளையும். யாரப்பா நீங்கள் 2 பேரும், ஏன் என் குதிரையை பிடித்து வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்த இடத்துல வால்மீகி வந்து ராமருக்கு எல்லா உண்மையும் சொல்கிறார். ராமபிரானே, இது உங்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறார். தன் குழந்தைகள் தான் லவனும் குசனும் தெரிஞ்சதும் ராமர் அப்படியே கண்ணீர் விட்டு கதறாரு. உடனே சீதாதேவி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ சீதாதேவி கிட்ட போகிறாங்க. ராமபிரான் சீதாதேவியை பார்த்து சந்தோஷத்தோடு வா நம்மளுடைய நாட்டுக்கு நாம் போகலாம் குழந்தைகளுடன் கூப்பிடுறாரு. ஆனால் சீதாதேவி வந்து மன கஷ்டத்தெல்லாம் தெரியப்படுத்திட்டு நான் பூமாதேவி கிட்டேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பூமிக்குள்ளே போயிடுறாங்க சீதாதேவி. குழந்தைகள் லவனும் குசனும் தன் தாய் இப்படி நம்மளை விட்டுட்டு போகிறாங்களேன்றதை பார்த்து கண்ணீர் விடுறாங்க. ஆனால் சீதாதேவி தன் கற்பையே ராமர் சோதித்ததால் இந்த முடிவை எடுத்துடுறாங்க. ராமபிரான் அயோத்தியா நாட்டுக்கு தன்னோட குழந்தைகளோட போய் சேர்றாரு. அங்கே குழந்தைகள் வந்து சிறப்போட சந்தோஷமாக அப்பா கூட வளர்ந்துன்னு வராங்க. இதுதான் லவா குசா திருக்கதை. அடுத்த ஆன்மீக பதிவில் மீண்டும்